அனைவருக்கும் வணக்கம். இந்த நாளுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்து நிற்கின்ற இந்த நாளிலே நாங்கள் நற்கருணை விழாவை கொண்டாடி இருந்திருந்தோம். நாளைய தினம் நாங்கள் எங்களுடைய ஆண்டவன் இயேசு காணிக்கை ஒப்பு கொடுத்த நாளை நாங்கள் கொண்டாடுறோம். அதே நேரத்திலே ஆண்டவன் இயேசுவை காணிக்கை ஒப்பு கொடுத்த அன்னை மரியாதையும் நாங்கள் ஒரு காணிக்கை தாயாக, புதுமை தாயாக நினைந்து அவருடைய புகழை நாங்கள் நாளைய நாளிலே சாற்றி இருக்கின்றோம். அவை அதுக்கு முந்தைய நாளாகி என்று எங்கள் அன்னை மரியாள் தன்னுடைய உள்ளத்திலே, தன்னுடைய வயிற்றிலே சுமந்த ஆண்டவன் இயேசு முதல் நற்கருணை பிள்ளையாக திகழ்ந்திருக்கின்றால் அந்த ஆண்டவன் இயேசுக்கு இன்றைய நாளில் நாங்கள் விழா எடுத்திருக்கின்றோம். இன்றைய நாள் ஒரு மிகவும் மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது. 2025ஆம் ஆண்டு இந்த பெருவிழா அநேகமான மக்களோடு சேர்ந்து இந்த விதமான இயற்கையின் குழப்பங்களும் இல்லாமல் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பல அன்னையினுடைய பிள்ளைகள் இந்த வழிபாடுகளில் பங்கு பெற்றி உருக்கமாக செவிமடுத்து ஆண்டுடைய ஆசிரியை பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையிலே இந்த நாட்களிலே இறுதி 3 நாட்களிலும் அந்த மறையுரை ஆற்றுவதற்கு எனக்கு நல்ல சந்தர்ப்பம் கிடைத்திருக்கின்றது. அதுக்காக பங்கு தந்தைக்கும் நன்றி சொல்கின்றேன். உண்மையாகவே தான் மக்களே, நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவருடைய வழியிலே நாங்கள் வாழ வேண்டும். அதுதான் உடைய வாழ்வினுடைய அழைப்பாக இருக்கின்றது. அவரோடு இணைந்து இந்த நாளிலே மறையுரையிலே நான் கூறியது போல நாங்கள் கனி கொடுப்பவர்களாக தியல வேண்டும். அதுதான் இந்த நாட்களில் எங்களுக்கு தேவையானதாக இருக்கின்றது. ஒரு சமய மக்கள் மத்தியிலே நாங்கள் இருக்கின்ற பொழுது நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்ற அந்த மனப்பான்மையோடு நாங்கள் சாட்சிய வாழ்வு வாழ நாங்கள் தொடர்ந்துமாக அன்னை மரியாளுடைய பரிந்துரை மூலமாக ஆண்டவரை பார்த்து மன்றாடுவோம். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றிகளும் பாராட்டுகளும். மே காட் பிளஸ் யூ. இந்த ஊடகங்களின் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கிற எங்கள் புலம்பெயர் உறவுகளும் இந்த நேரலை மூலமாக இந்த வழிபாடுகளில் இணைந்து பலம் பெற்றிருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கும் ஆண்டவன் இயேசுடைய நிறைவான அருளாசியும் அன்னை மரியாளுடைய பரிந்துரையும் நிறைவாக கிடைக்க உங்களுக்காக நாங்களும் மன்றாடுகின்றோம். நீங்கள் புலம்பெயர்ந்த நாடுகளில் இருந்தாலும் நீங்கள் இந்த மண்ணை சார்ந்தவர்கள் என்ற அந்த உணர்வோடு நீங்கள் உங்களுடைய ஆரம்ப விசுவாசத்தை இந்த ஆலயத்திலே, இந்த மண்ணிலே பெற்றிருக்கிறீர்கள். அதை தொலைத்து விடாமல், அதை தளர விடாமல் பல்வேறு வேலைப்பழுக்கள் மத்தியிலும் நீங்கள் தொடர்ந்துமாக ஆண்டவருடைய பிள்ளைகளாக, சாட்சிகளாக நீங்கள் வாழ வேண்டும். தொடர்ந்துமாக இந்த நேரங்கள் மூலமாக இந்த வழிபாடுகளை நீங்கள் கண்டு கழித்து அன்னையுடைய பரிந்துரையும் பெற வேண்டும் என்று உங்களை நாங்கள் வாழ்த்து நிற்கின்றோம். நீங்கள் புலம்பெயர் நாடுகளிலே நல்ல உடல்நல நலங்களோடும் நீங்கள் செய்கின்ற தொழில்களிலே நல்ல முயற்சிகளையும் வெற்றிகளையும் காண ஆண்டவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. நன்றி. அவரை நாங்கள் புதுமை மாதா என்று அழைக்கின்றோம். அவர் இப்படியாக அழைக்கப்படுவதற்கு காரணமானவருக்கு இன்று நாங்கள் விழாக இருக்கின்றோம். திருமகனுடைய வல்லமையால் அவரது வாழ்விலே அற்புதங்கள் செய்கின்றார். புதுமை மாதா என்ற பெயரை கொடுக்கிறார். ஆகவே அவருடைய திருமகனை நற்கருணை ஆண்டவரிலே நாங்கள் அனுபவித்து கொண்டாடி நன்றிகளை செலுத்தி இந்த நாளை வழிபாட்டை அந்த வெளியாளராக தொடர்ந்து நமது வாழ்விலே அற்புதங்கள் செய்ய வேண்டும் என்று கொண்டாடுவோமாக. சகோதரிகளே, முக்கியமான நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆவியாலோரு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே. ஆமென், 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 ஆமென். உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு உமது திருவுடல் இரத்தமாகியவற்றின் தூய மறைபொருளை வழங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் நன்று மகளாக தந்தையாகிய இறைவனோடு தூயாவியார் நன்மைக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உண்மையை மன்றாடுகின்றோம். அதிகாரம் 23 இறை வசனங்கள் 15 தொடங்கி 22 வரை. ஆழத்தில் வழியாக கலின் கட்டினை கொண்டு வந்து ஓய்வு நாளில் மறுநாளில் இருந்து 7 வாரங்களில் படி அளவுள்ள ஒரு மரக்கால் மிகுவான மாவில் 10 ஒரு பகுதி எடுத்து குளிர்பேற்றி 2 அப்பங்களை சுட்டு அவற்றை ஆண்டவருக்கு முதற் பலனின் ஆழத்தின் வழியாக கொண்டு வாருங்கள். இந்த அப்பத்துடன் ஓராண்டான கழுதற்ற 7 ஆட்டுக்குட்டிகளையும் ஒரு காளையையும் 2 ஆட்டுக்கிடாய்களையும் உணவு படையலோடும் நீர்ம படையலோடும் ஆண்டவருக்கு எரிபலியாக செலுத்துங்கள். இது ஆண்டவருக்கு உகந்த நறுமணம் மிக்க நெருப்பு பலியாக இருக்கும். வெளிநாட்டு கிடாய்களில் ஒன்றை சாவப்போக்கும் பலியாகவும் ஓராண்டான 2 ஆட்டுக்குட்டிகளை நல்வரவு பலியாகவும் செலுத்துங்கள். இந்த 2 ஆட்டுக்குட்டிகளை முதற்கலனான அப்பத்துடன் குரு ஆண்டவர் திருமுன் ஆராய்ச்சி பலியாக்குவார். அவர் ஆண்டவருக்கு புதியதான காணிக்கைகள் குழுவை அந்நாளை திருப்பேரவை நாளாக அறிவியுங்கள். எத்தகைய வேலையையும் அன்று செய்யலாகாது. இது நீங்கள் வாழும் இடமெங்கும் உங்கள் தலைமுறை போலும் கடைபிடிக்க வேண்டிய என்று உங்கள் நியமம் ஆகும். உங்கள் நாட்டில் நீங்கள் அறுவடை செய்யும் போது உங்கள் வாய்களை முற்றிலும் அழைத்து விடாமலும் குறுகி கிடக்கும் கதிர்களை கொடுக்காமலும் இருங்கள். அவற்றை எளியவருக்கும் அந்நியருக்கும் விட்டுவிடுங்கள். நானே உங்கள் கடவுளாகிய ஆண்டவர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. Thank you.
இல்லாத நன்மைகள் நான் என்ன கைமாறி கையிலே புகழ் நாம் கூறுவர் பங்கு கொள்வதா கையிலே புகழ் நாம் கூறுவர் பங்கு கொள்வதா மாலை நேரமாயிற்று முழுதும் அதே நாளில் சீடர்களுள் இருவர் எருசலேமிலிருந்து ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடிக் கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார்கள். அவர்கள் அவரிடம்,
நாசரேத்து இயேசுவை பற்றியதான் பேசுகின்றோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இச்செயலை நீக்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்கள் ஆகின்றன. ஆனால் இன்று எங்களை சேர்ந்த பெண்களோடு சிலர் எங்களை நினைப்புள்ளாக்கினர். அவர்கள் விடிய காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாத திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களும் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிஞர்களே, இறை வாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் மாற்றி அடைவதற்கு முன் இத்துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக் கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரமாயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி விட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைத்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைவுகளை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி தெரியவில்லையா என்று பேசிக் கொண்டார்கள். வாழ்வுதல் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. Thank you.
அதனால்
ஆகவே முறையாவியை குழந்தை காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். வாருங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரக்கமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உடம் தெரிந்து தம்மை கையெழுத்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சூழர்களுக்கு அளித்து கூறியவாறு, அனைவரும் இதிலிருந்து பெற்று உங்களுடன் ஏனெனில் உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் சின்னத்தையும் அடுத்து வேண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சூழர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று தருகின்றனர். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தை சொன்னார். இது பாவ மன்னிப்பு சென்று உங்களுக்காகவும் கடலுக்காகவும் செய்யப்படும். இதை நினைவாக நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் ரட்சினையும் மீட்பினையும் எனக்கு உண்டு வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உன் திருமணம் கூடிய முடிய தகுந்தவர்கள் எனவைகளை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரக்கத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உண்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் மனவீடுக்கும் உன் கீழாயை நினைவுகூரும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னட் ஞான பிரகாசம், எல்லா திருநிலைஞராகிய அனைவரோடும் உமது திருவை அன்பில் நிறைவு பெறச் செய்கிறோம். மேலும் உயிர்களும் எதிர்நோக்குடன் உயிர் கொள்ளுங்கள் சகோதர சகோதரிகளையும் பிறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவுக்கு கொண்டு உமது திருமுகோடையினுள் ஏற்றினும் எங்க கூடி இருக்கின்ற எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், புனித யோசுவா, புனித யூஜின் மேர்தனர், புனித திருத்தூதர்கள், இவர்கள் உமக்கு வந்தவராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உங்கள் மகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ் நேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் தெரிந்து கொள்வோம்.
எங்கள் பாவங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை செலுத்த நல்வருமை கொண்டாடுகிறோம். உமது இரக்கத்தின் வழியாக நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாவரு கலக்கமும் நலமாயிருப்போம். நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எங்களுக்காகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். உங்களுக்கு அளிக்கின்றேன். எங்கள் பாவங்களை பாராமல் திருவுலகத்திற்கு அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளிக்கிறார். எங்களுடன் வாழ்ந்து ஆட்சியை செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு இதோ இறைவனின் சம்மரை, இவரே உலகின் பாவங்களை போக்குகின்றவர். சம்மரியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, உயர் மதிப்புள்ள உம்முடைய திருமுதலையும் திரு இரத்தத்தையும் நாங்கள் உணர்ந்திருக்கின்றன. உமது இறைத்தன்மையை சுவைத்து இன்புறுவதன் முன்னடையாளமாக திகழ்கிறது. அதனால் நாங்கள் அப்பேரின்பத்தில் என்றென்றும் மகிழ்ந்திருக்க அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்து நன்மையும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். ஆண்டவரை குழந்தைக்கும் செய்து ஆராதனையை ஆண்டுடைய பிரசனத்துக்கு நாங்கள் முழங்கால் படியிட்டு எங்களை வாழ்வு எல்லாமாக இருக்கிற இந்த ஆண்டுகளை இந்த மணிப்பொழிகளை நாங்கள் ஆராதிக்க இருக்கிறோம். எழுந்தருள்வாய் இளைமகனே, தந்தருள்வாயும் தரிசனத்தை எங்களுக்கு மாலை பொழுதையுடைய தரிசனத்துக்காக நாங்கள் ஓடி வந்திருக்கின்றோம். அப்பா, தந்தை நவீனருடைய தரிசனத்துக்காக விரும்பியவர்களாக வாஞ்சித்தவர்களாக கலைமான்கள் நீரோடைய ஆடி நாடி தேடுவது போல என்னுடைய உள்ளம் இந்த ஆண்டவருடைய பிரசன்னத்துக்காக ஏற்றிக் கொண்டிருக்கின்ற அந்த உள்ளார்ந்த வாஞ்சி முழங்கால் புரிந்து கொள்ளுமா? ஒரு பராக்குகளை அகற்றிக் கொள்ளும் நற்கருணை ஆண்டவரோடு நாங்கள் இந்த மழை துளிகளை சொல்ல விடுவோம். மகிழ்ந்தருளாய் இறை மகளே, தந்தையுடைய அன்பை கருணைக்கு கொண்டு வந்தவரே, அந்த அன்பாகவே மாறி எங்களை எல்லாம் அரவணைக்கின்றேன். தன்னிகரெல்லாம் தூயவனே, அன்பாக இருந்து எங்கள் மத்தியில் எழுந்தருளும் அப்பா. எல்லாருமாக பாடுவோம். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் கவனித்து விடுவேன். ஆண்டவருடைய இல்லத்தில் வாழ்நாள் எல்லாம் குடியிருக்க வேண்டும். அவருடைய அழகை நான் காண வேண்டும். அவருடைய கோவில் முற்றங்களிலே அவருடைய திருவிழத்தை நான் கண்டறிய வேண்டும். ஆண்டவருடைய கோவில் முற்றங்களிலே நாங்கள் அமர்ந்திருந்து அந்த ஆண்டவரை உற்று நோக்கி அவருடைய திருவிழத்தை நாங்கள் தேர்ந்து தெளிந்து கொண்டிருந்தோம். ஏன் நாங்கள் இந்த ஆண்டுடைய திருவிழத்தை தேர்ந்து தெளிய வேண்டும்? திருப்படல் ஆசிரியர் தொடக்கமாக சொல்வார் 27 அப்பொழுது கேடு வரும் நாளில் அவர் என்னை தன்னுடைய கூடாரத்துக்குள்ளே மகிழ்ச்சி செய்தார். தன்னுடைய கேடுகள், துன்பங்கள், வேதனைகள், வருத்தங்களை மாற்றிருந்த பொழுது நற்கருணை ஆண்டவர் தன்னுடைய பாதுகாப்புக்குள்ளே கூடாரத்துக்குள்ளே மகிழ்ச்சி உயிரோடு வாசம் செய்கின்றது.
இந்த அப்போடிகளே எங்கள் முன்பாக பிரசுத்தமாக இருப்பவரே கடந்தமாக வாழ்வோம். சஞ்சலங்களோடும் கவலைகளோடும் அற்புதமான பிரசவங்களுக்கு ஆறுதலை தந்து கொண்டிருக்கிறது. திருப்பாடலாசிரியர் 84:10 சொல்லுவார், பேச்சிடங்களில் நாங்கள் வாழும் 1000 நாட்களை விட அண்டவரையும் கோவில் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளை வேளாண் அந்த கோவில் முற்றங்களிலே நாங்கள் இருக்கின்றோம். அவர்கள் சுவர்களால் எங்களை அழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அவரது இலக்கைகளின் கீழ் நாங்கள் நேரத்திலே புகழிடம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். நாங்கள் போகும் பொழுதும் வரும் பொழுதும் எப்பொழுதும் அப்பொழுதும் எங்களை காப்பவர் இந்த ஆண்டவர் நம்பிக்கையோடு நாங்கள் எங்களோடு பேசுவப்பா. உங்களுடைய இதய மொழியை கேட்டு ஆசைப்படுகின்றேன். என்னுடைய உள்ளம் ஒழுங்குள்ளதனாகவே என்னோடு பேசுங்க. அந்த ஆண்டவரை எங்கள் மத்தியிலே வரப்படி பார்க்கிறோம். என்னுடைய உள்ளத்தில், என்னுடைய குடும்பத்தில், என்னுடைய பங்குக்குள்ளே, என்னுடைய சமுதாயத்திலே, என்னுடைய தீராவிக்குள்ளே தரிசனம் செல்வாய் நானா. என்னுடைய தரிசனத்திற்காக நாங்கள் எழுதிக் கொண்டிருக்கிறோம். உன்னுடைய தரிசனம் ஒன்றே எனக்கு போதும் என்று உன்னுடைய திருப்பாதம் நாடே வந்திருக்கிறது. உங்களோடு நேரத்தில் மாலை நேரமாக பொழுதும் சாயுங்கள் ஆண்டவரே. அச்சங்கள், கிளேசங்கள், பயங்கள் எங்களை பிடித்துக் கொண்டிருக்கின்றது.
எங்களோடு தங்க மாட்டீர்கள். எங்களோடு இந்த நேரத்தை செலவிட மாட்டீர்கள். உங்களோடு இருக்க வாஞ்சிக்கின்றோம். உங்களோடு பேச வந்திருக்கின்றோம். மொழி கேட்க நாங்கள் பாடம் இருக்கின்றோம். அபியமான சகோதரர்களே, அற்புதமான ஒரு மாலை நேரம். இந்த பொன்னர பிழைக்குள்ளே ஒன்னர அப்ப வடிவிலே உயிர் உள்ள இறைவனாக அவர்களோடு இருக்கிறார். உலகம் முடியும் வரை என்னாலும் நான் உங்களோடு இருப்பேன் என்ற அந்த வாக்குறுதிகளுக்கு நேரத்தில் அவர் வரி வடிவம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார். நான் உங்களை கைவிடுவதும் இல்லை, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை அவமானத்துக்கு உள்ளாக்குவதில்லை என்று சொன்ன ஆண்டவர்களோடு திருப்பாடலாசி 114 சொல்வார், சாவின் கயிறுகள் என்னை பிணித்துக் கொண்டது, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றிக் கொண்டன, துன்பமும் துயரும் என்னை ஆட்கொண்டன. நான் அப்பொழுது என்ன செய்தேன்? ஆண்டவரது பெயரை சொல்லுவேன். ஆண்டவரே, என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சி வந்தார்கள். அந்த இடத்தில் நன்மை செய்தார். என் உயிரை சாவில் நின்று விடுவித்தார். எல்லா விதமான அச்சத்திலிருந்தும் அவர் என்னை காத்தருளினார். அந்த நேரத்தில் செய்த இந்த நன்மை செயல்களுக்காக நான் என்ன சொல்லுவார்? மீட்பின் கிண்ணத்தை கையில் ஏந்தி ஆண்டவரின் பெயரை சொல்லுவது. அபகுக்குகளிலே ஒரு அற்புதமான வசனம் சொல்லப்படுகிறது. அபகுக்கு 3:19, ஆண்டவராகிய என் தலைவரை என் வலிமை, அவரின் கால்களை பெருமானின் கால்களை போல மாற்றினார். உயர்ந்த இடங்களுக்கு என்னை அழைத்தீர்கள். எல்லாருமாக நீங்க மட்டும் இல்லாதிருந்தார் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேச்சாதிருந்தார் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேச்சாதிருந்தார் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். இசையா உன் அன்பு போகுமே, என் நேசரையும் கிருபை போகுமே. இசையா உன் அன்பு போகுமே, என் நேசரையும் கிருபை போகுமே. மகிழ்ச்சியாக பாடுவோம். அதிகப்பட்டும் நீங்க மட்டும் இல்லாதிருந்தார் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். அன்பான சகோதரர்களே, நீண்டைகள் அவமானங்களுடைய வாழ்க்கையில் சூழ்ந்து வந்த பொழுது, மனிதர்கள் எங்களை ஏமாற்றிய பொழுது, தங்களுடைய தேவைக்காக எங்களை பயன்படுத்தி தூக்கி எறிந்த பொழுது, எங்களை கரம் பிடித்து எழுப்பி வழிநடத்தி கொண்டிருப்பவர் ஆண்டவர் இயேசு மட்டும்தான். ஆட்சி அனைத்ததெல்லாம் அவருடைய இரக்கம் தான் என்பதை சொல்லுகிறார்கள். எங்களுடைய வாழ்க்கை எங்கே குழி பறிக்கலாம், எங்கே எங்களை விழுத்தலாம், எங்கே எங்களை அவமானப்படுத்தலாம் என்று உலகம் வழிமையில் ஒளி வைத்து காட்டிக் கொண்டிருந்த பொழுது ஆண்டவர் அற்புதமாக எங்களை உயர்த்தி இருக்கிறாரே. மரண விக்கினங்கள், மனிதர்களுடைய செய்வினைகள், சூரியங்கள் எல்லாம் எங்களை வதைத்த பொழுது ஆண்டவர் அற்புதமாக மீட்டாரே, காத்துக் கொண்டிருக்கிறாரே. நன்மையிலே இலக்கத்திலே ஆரோக்கியத்திலே அங்கே பெருக்கோடு நாங்கள் நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியை நம்மை தரும் கிருபையப்பா. நிந்தைகள் அவமானம் சூழ்ந்த போது ஆட்சியை நம்மை தரும் கிருபையப்பா. விக்கினங்கள் சூழ்ந்த போது
என்னை மீட்டதும் கிருபையப்பா, என்னை மீட்டதும் கிருபையப்பா, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். சொல்கிறேன், அன்னையுடைய கருவிலே நாங்கள் தெரிந்த நாள் முதல் ஒருவரை கலையாது சிகையாது பாதுகாத்தவர்கள். அங்கு அன்னையுடைய கருவிலே நாங்கள் இயற்கையாகவோ செயற்கையாகவோ சிரித்திருந்தால் வழி தப்பி அலைந்த போது, உங்கள் வழி தப்பி அலைந்த போது மீட்டு ரட்சித்தரும் கிருபையப்பா, மீட்டு ரட்சித்தரும் கிருபையப்பா, நீங்கள் மட்டும் இல்லாதிருந்தால் என் துக்கத்தில் நான் அழைத்திருப்பேன். உங்க வார்த்தை உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். உங்க வார்த்தை என்ன தேற்றாதிருந்தால் மன சஞ்சலத்தில் மறைத்திருப்பேன். இசையோ நன்கு போடுவேன், ஈசரின் கிருபை போடுவே. இசையா இசையா நன்கு போடுவே, ஈசரின் கிருபை போடுவே, ஈசரின் கிருபை போடுவே. உங்களை கிருபை போடுவோம். நான் வாழ்வது, நான் இயங்குவது, நான் இருப்பது என்றால் நான் வாழ்வதும் இருப்பதும் இயங்குவதும் இப்படி உன்னுடைய கிருபை அபரிவிதமாக அள்ளி சொல்லுகின்ற ஆண்டவர் அந்த நிலையத்திலே ஆராய்ச்சி செய்வோமா? தீப தூப மலர்களையும் இந்த வாலிப பிள்ளைகள் இந்த நெக்கருடைய ஆண்டவரை தீப தூப மலர்களேந்தி ஆராய்கின்ற பொழுது பிரிய மனசு நீங்கள் நான் எங்கே இருக்கிறோமோ அங்கே இருந்து கொண்டு உண்டது ஒரு தீபமாக, ஒரு தூபமாக, ஒரு மலராக அந்த பிரசன்னத்திலே நாங்கள் சாற்றுவோமா? நொறுங்கிய உள்ளங்களை அவமதிப்பவர் அல்ல ஆண்டவர், நொறுங்கிய உள்ளங்களுக்காக கரங்களுக்கு காத்துக் கொண்டிருப்பவர். அஞ்சலியாக ஆராதனை இயேசுவே போற்றி நற்கருணை வந்தது.
மலர்களினால் தீபத்தினால் தூபத்தினால் ஆண்டவரை நாங்கள் அஞ்சலி செய்திருக்கிறோம். திருப்பாடல் ஆசிரியர் 50:23 சொல்வார், நன்மை பெற செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர். தங்கள் இவ்வளவு நேரம் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, நான் செய்த பாவங்களையும் நான் செய்த குற்றங்களையும் நினையாதையும் இயேசுவே, நினையாதையும் இயேசுவே, என் குற்றங்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் செய்த பாவத்தினால் மனம் சோர்ந்து போனேன். என் குற்றங்களை நான் ஒப்புக் கொடுக்கின்றேன். நான் செய்த பாவத்தினால் மனம் சோர்ந்து போனேன். நான் பெரும் பாவி இயேசுவே, நீ என்னை மன்னியும் இயேசுவே, நீ என்னை மன்னியும் இயேசுவே. நான் செய்த பாவங்களையும் என்னுடைய பிச்சைகளையும் நினைவாக்குவதையும் ஆண்டவரே அவ்வாறு நினைவில் கொள்கிறேன். யார்தான் நினைவிற்கக்கூடிய
யாரையும் இயேசுவே நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே இச்சையால் வாழ்ந்து அமைதியை இழந்து நான் செய்த பாவங்கள் என் கண் முன்னே இச்சையால் வாழ்ந்து அமைதியை இழந்து அமைதியை தாரும் இயேசுவே அமைதியை தாரும் இயேசுவே நான் செய்த பாவங்களை ஒன்றுமே நான் செய்த குற்றங்களையும் யாரையும் இயேசுவே யாரையும் இயேசுவே வார்த்தைக்கு சொல்லிவிட கடந்திருப்போம். அந்தங்களோடு இருப்பாராக. அவர் என்னிடம் ஒப்படைக்க ஒதுமையில் நான் அழிய விடாமல் இறுதி நாளில் அனைவரையும் நோய்படச் செய்ய வேண்டும். இதுவே என்னை அனுப்பியவரில் கூறினார். மகனை கண்டு அவருடன் நம்பிக்கை கொள்ளும் அனுப்பெரும் நிலைப்பாடு பெற வேண்டும் என்பதை என் தந்தையின் திருவிழம். நானும் இறுதி நாளில் அவர்களை உயிர்த்தெழச் செய்வேன் என்று கூறினார். விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு நானே என்று இயேசு கூறியதால் யூதர்கள் அவருக்கு எதிராக முறுமுறுத்தார்கள். இவர் யோசேப்பின் மகனாகிய இயேசு அல்லவா? இவருடைய தாயும் தந்தையும் நமக்கு தெரியாதவர்களா? அப்படி இருக்க நான் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்தேன் இவருக்கு சொல்லலாம் என்று பேசிக் கொண்டார்கள். என் அவர்களை பார்த்து கூறிய உங்களுடைய முழுமுறுக்க வேண்டாம். என் தந்தை ஈர்ந்தால் ஒழிய எவரும் உங்களிடம் வருகிறார். என்னிடம் வருபவரையும் நான் இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் என்றார். வாழ்வுதரும் பேசி இயேசுவின் நற்செய்தி. கருத்துடைய மனசூழலில் இந்த நெற்றோனை பிரசுரத்தை நாங்கள் காதல் அமரை ஏற்று நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசுடைய புறத்தினுடைய 2025 ஆண்டு ஒவ்வொரு ஜூபிலியும் அவர்கள் கொண்டாடுகிற பொழுது ஒரு முக்கியமான விடயத்தை அவர்கள் என்னவென்றால் யாவையாகிய கடவுள் தங்களுக்கு உணவை காட்டி தங்களுக்கு விடுதலை தந்திருக்கிறார். இந்த ஜூபிலி ஆண்டிலே அவர்களும் சமூக சிந்தனைகளை புதுப்பித்து ஏழைகள், சுரைப்பட்டவர்கள், கடன்பட்டவர்கள், நிலமிழந்தவர்கள் அவர்கள் வாழ்வு மேம்படுவதற்கு உழைப்பதற்காக இந்த ஜூபிலியானவர்கள் அற்புதமாக பொருட்படுத்தினார்கள். நாங்கள் இலக்கிய புத்தகம் 25வது புத்தகத்தை நாங்கள் ஆண்டவர் இயேசுவாக சொல்வதை என்னுடைய பகிரங்க பணியாற்றி ஆரம்பிக்கும் அவரை சொல்லக்கூடியிருக்கிறார். அவருடைய விவசாயாவுடைய 7 கொடுக்கப்படுகிறது. அவரை அதை செய்யலாம் நினைத்த பொழுது ஒரு பகுதியை காண்கிறார். அதை வாசிக்கிறார். விவசாயா 61வது ஏழைகளுக்கு நற்செய்தி, சிறைப்பட்டோருக்கு விடுதலை, நிறைவுற்றோருக்கு நல்வாழ்வு, ஆண்டவர் அனைவருக்கும் ஆண்டவர் அவர்களுக்கும் ஆண்டவர். இஸ்ரவேல் மக்கள் அந்த ஜூபிலி ஆண்டிலே பயன்படுத்திய தொழில்களிலேயே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாரக மந்திரமாக தன்னுடைய பணிவாழ்வின் விருதுமாக கூறியிருந்தார். ஒரு அற்புதமான விளக்கம் இருந்தார். அந்த ஜூபிலி ஆண்டுடைய தன்மைகள், ஆண்டவன் இயேசுடைய அந்த தாரக மந்திரங்கள், விருதுவாக்குகள் அவையெல்லாம் ஒரு முழுமை பெறுகின்ற ஒரு நுழைவடைந்த ஒரு அற்புதமான ஒரு மையத்தை பெறுகிறது என்றால் அது நற்கருணை கொண்டது. நாங்கள் சிந்திக்கும் நல்ல விழுமியங்களை நாம் மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்றும் இதே விழுமியங்களை நாங்கள் மீண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்றும்
இயேசு விட்டு சென்ற இந்த புலநலம் சார்ந்த சிந்தனைகள் நமக்கு சவாலாக மாற வேண்டும். இந்த ஜூபிலி ஆண்டினுடைய தாற்பயங்களுடைய வாழ்வாக மாற வேண்டும் என்பதற்காக என்னுடைய பரிசுத்த மாப்போஸ்தலர் ஜூபிலி ஆண்டாம் அதை கொண்டாடுமாறு அந்த கொண்டாட்டம் இந்த நற்கருணையிலே நற்கருணை கொண்டாட்டத்தின் நம்முடைய விலை மதிக்க முடியாத நம்மீது கொண்டிருக்கிற பெற்றையும் இயேசு அனுதினம் இந்த நற்கருணை கொண்டாட்டத்தை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார். இயேசு எல்லா சகோதரர்களே அவருடைய பிறப்பின் மூலமாக நம்மோடு இருக்கிறார் என்பதை பிறப்பினூடாக நம்மோடு இருக்கிறார். அவருடைய இறப்பின் மூலமாக கடவுள் நமக்காக இருக்கிறார். கொண்டாட்டத்தின் மொழியாக அவர் என்னத்தை காட்டுகிறார் சொல்கிறேன். தன்னுடைய உடல் மீது அதிகாரம் இருக்கிறது, அப்பங்கள் மீது எனக்கு அதிகாரம் இருக்கிறது. எங்களால் அப்பங்களை தடுத்து செய்ய முடியாது, எங்களால் தண்ணீர் மேல் நடக்க முடியும். அப்பங்கள் மீது அதிகாரம் இருக்கிறது காட்டியவர், பண்டிகை மீது நடந்த தன்னுடைய உடல் மீது அதிகாரம் இருக்கிறது காட்டியவர். நற்கருணை கொண்டாட்டத்திலே தன்னுடைய உடலை உணவாக அப்பமாக எங்களுக்கு உண்ணத் தருவதில் என்ன ஆச்சரியம் பிரியமான சகோதரர்களே. ஆகவே அந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் அற்புதமான கூறுகளை நாங்கள் அவருடைய வாழ்விலே பின்பற்ற வேண்டும் என்று இந்த நாளிலே விசேடமாக ஜூபிலி ஆண்டில் நாங்கள் அழைக்கப்படுவோம். முதலாவது 5 அப்பங்களும் 2 மீன்களும் எங்களுக்கு நெருக்கமான செய்தியை சொல்லியிருக்கிறது. அதான் அந்த நற்கருணை கொண்டாட்டத்தினுடைய பிரதானமான 5 கூறுகளாக இருக்கிறது. முதலாவது சொல்லுகிறேன், முதலாவது அப்பம் எங்களுக்கு ஞாபகப்படுத்துவது என்னவென்றால் ஒரு பற்றுமிக்க வாழ்வை நாங்கள் இந்த நம்பிக்கொண்டே இருப்பேன். என்னிடம் ஏதும் இல்லை அப்பா, நான் உண்மை நான் நம்புகிறேன். அற்புதம் செய்பவரே, உண்மை நான் நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உண்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே உண்மை நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன் இயேசுவே. நம்பிக்கொண்டே இருப்பேன், அற்புதம் செய்வதை உங்களை நம்பிக்கொண்டே இருப்பேன். எங்கிட்ட ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்வதை உங்களை நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே உங்களை நம்பிக்கொண்டே 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 இருப்பேன். நம்பிக்கொண்டே 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 இருப்பேன். எங்கிட்ட ஏதும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்வதை உங்களை நம்பிக்கொண்டே இருப்பேன். எங்கிட்ட ஏதும் இல்லப்பா, ஆனாலும் நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்வதை உங்களை நம்பிக்கொண்டே இருப்பேன். சூழ்நிலை மாறும் போதும் நம்பிக்கொண்டே, தோல்விகள் வரும் போதும் நம்பிக்கொண்டே. சூழ்நிலை மாறும் போதும் விடமாட்டேன் விடமாட்டேன் நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். விடமாட்டேன் விடமாட்டேன் நம்பிக்கொண்டே நம்பிக்கொண்டே இருப்பேன். நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்வதை நம்பிக்கொண்டே எல்லாருமாக நம்பிக்கொண்டே இருப்பேன். அற்புதம் செய்வதை
உம்மை நம்பிக்கொண்டே இருப்பேன். எதிரிகள் பெருகும் போதும் நம்பிக்கொண்டே, அவமானம் செய்யும் போதும் நம்பிக்கொண்டே, அரணான தேவனை நம்பிக்கொண்டே, தந்தையை உயர்த்துபவரை நம்பிக்கொண்டே. விசுவாசத்தை ஆழப்படுத்துவதற்களாக தொடர்ந்தும் நம்பிக்கையின் திருப்பயணிகளாக திருவழியில் பயணிக்க வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். அன்பும் தகப்பனே, உமது திருமகன் நற்கரணை வடிவில் வரவிருக்கும் இவ்வேளையில் நோய்களினாலும் முதுமையினாலும் தனிமையினாலும் இன்னும் பலதரப்பட்ட காரணங்களினாலும் துன்புறும் ஒவ்வொருவரையும் உன் கையில் ஒப்படைக்கின்றோம். நோயிலிருந்து குணமாக்கவும் இப்பிரச்சனைகளிலிருந்தும் அவர்களை விடுதலையாக்கிட வேண்டும் என்று இறைவா உண்மை மன்றாடுகின்றோம். என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஒரு பார்வை பார்த்தால் போதும் ஆண்டவரே, என்னுடைய சோகங்கள் எல்லாம் பறந்து பல்வேறு விதமான நோய்களோடும் உள்மர காயங்களோடும் பெருமூச்சுக்களோடும் நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நாங்கள் நலம் தருகின்ற, குணமளிக்கின்ற, பலம் தருகின்ற, தேற்றுகின்ற அந்த நற்கருணை ஆண்டவர் எங்களை வழிநடத்துவார், எங்களை திடப்படுத்துவார், எங்களை பலப்படுத்துவார். நம்பிக்கையோடு நற்கருணை ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்குவோம். ஆண்டவர் இயேசு எருசலேம் வீதிகளிலே நடந்து சென்ற பொழுது பார்வையற்ற வார்த்தையை ஆண்டவர் இயேசுவை பார்த்து கூக்குரலிட்டாரே, இயேசுவே தாவீது குமாரனே, நீ நிலக்கும் என்மேல் இறங்கு வந்து நீ பேசாதே, சும்மா இருந்து அவனை அதட்டினார்கள். ஆனால் யார் அவனை அதட்டினார்களோ அவர்கள் மூலமாகவே அந்த வார்த்தையை தன்னிடம் வரவழைக்கின்றார். இயேசு குணம் கொடுக்கிறார், பார்வை கொடுக்கிறார். இயேசுவை கொடுத்தால் போதும். அப்படியாக காலையில் எழுந்து கொண்டோம். இயேசுவை நீ தொட்டால் போதும், எல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். இயேசுவை நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவை நீ தொட்டால் போதும், இன்னுமெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவை நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். நாம் அசைத்து பேசாத நம்முடைய வாய்கள் கூட ஆண்டவர்களை கொடுக்கின்ற பொழுது அவரை போற்றி ஆண்டவர்களுக்கு தெளிவான நாமத்தை தந்தால் நாங்கள் வகை வகையான
நாங்கள் செய்து பேசாத என் வாயுக்கூட மகிழ்ச்சியாகி எங்கள் பாடச் செய்தீரே. நாங்கள் செய்து பேசாத என் வாயுக்கூட மகிழ்ச்சியாகி எங்கள் பாடச் செய்தீரே. மரமெல்லாம் உம்மை பார்க்க செய்யும் உம்முடைய அழகை அனுபவிக்க செய்யும் கல்வியுமான கண்களிலே நோய்களோடு இருக்கிறவர்கள் ஆண்டவரை பார்த்து வந்தார்கள். பார்வை தெளிவை ஆண்டவர் அந்த தெளிவினால் ஆண்டவரை நாங்கள் உற்று நோக்கியவரை மகிமைப்படுகிறோம். இதை கண்களை ஆண்டவரின் கூட்டை உலகத்திலே நாங்கள் எழிலேனும் காணாத என் கண்ணும் கூட வளமான உன்பதனும் காணச் செய்தீரே. காதுகளை தொட்டருளும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தெளிவாக கேட்க என்னுடைய காதுகளுக்கு நலத்தை காரணங்களே. இந்த உலகத்தில் பல்வேறு விதமான சத்தங்களினால் வெளிச்சங்களால் என்னுடைய காதுகள் சொல்லிப்புறதை இழந்து இருக்கிறார்கள். உம்முடைய வார்த்தையை கேட்க முடியாதவர்கள் அடைந்திருக்கிறார்கள். கேள்வியற்றவர்களுக்கு கேள்வி கொடுக்கிறார்கள். உம்முடைய வார்த்தைகளை கேட்க காதுகளை இயேசுவே மரியாளின் மைந்தனே, நாங்கள் உம்மை அன்பு செய்கிறோம்.
இயேசுவே இயேசுவே பாவிகளை அன்பு செய்பவரே, எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். எங்கள் பாவங்களை மன்னித்தருளும். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். சரணாலயம் சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். இயேசுவின் திருவடி சரணாலயம். அந்த விண்ணக தூதரடிகளோடு சேர்ந்து புகழ்வாய் எருசலேமே என்று நினைக்கிறோனை ஆண்டவரை நாங்கள் போற்றி பாடுவோம். பூமியும் அதில் நிறையாவும் ஆண்டவருடையதே, பூமண்டலமும் அதில் வாழும் குடிகளும் ஆண்டவர் உடமையே. ஏனெனில் கடல்களின் மேல் அதற்கு
ஜீவனை தந்தவர் அவரே. நதிகளின் மேலதை நிறுவினார் அவரே. ஆண்டவருடைய மலை மேல் ஏறுபவன் யார்? அவருடைய தூய திருத்தலத்தில் நிலை நிற்பவன் யார்? பழுவில்லா கரங்களும் தூய இதயம் உள்ளவனே, தனது உள்ளத்தை விழலிலே செலவிடார், தன் அயலாரிடம் வஞ்சக ஆணையிடா விருப்பவனே. மாண்புயரிய கீதத்திலே விண்ணப்பத்தை அவர்களுக்கு கொடுத்தருளே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளுடைய ஆளுக்களே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டுச் சென்றீர். உம் திருவுடல் தீரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
மூன்று திருப்பலிகள் இடம்பெறும். முதல் திருப்பலி 5 மணிக்கு நம்முடைய மறைக்கோட்ட முதல்வருடைய தலைமையில் இடம்பெறும். 2வது திருப்பலி 6:30 மணிக்கு எங்களுடைய மறை மாவட்டத்தினுடைய ஆயருடைய தலைமையில் இடம்பெறும். 3வது திருப்பலி அருட்தந்தை லோரன்ஸ் அவருடைய தலைமையில் 11 மணிக்கு இடம்பெறும். முதல் ஏற்கனவே அறிவித்தது போல தேர் செல்லுகின்ற பாதைகளாக ஆலயத்திலிருந்து ஆரம்பமாகி பேங்க்ஷால் வீதி, மவுண்ட் காமல் வீதி, தண்ணித்தாங்கி வீதி, 6ஆம் குறுக்கு தெரு, செயின்ட் ஜேம்ஸ் வீதி, வேளாங்கண்ணி வீதி, கடற்கரை வீதி, 4ஆம் குறுக்கு தெரு, பேங்க்ஷால் வீதியாக ஆலயத்தை வந்தடையும். அவை இந்த பகுதிகளில் இருக்கின்றவர்கள் இந்த சோதாயாருடைய தேர்பவனிக்குரிய முறையிலே உங்கள் வீதிகளை அலங்கரித்து ஒழுங்குபடுத்துமாறு உங்களோடு கேட்டுக்கொள்கிறோம். சோதரங்களே, எங்களுடைய எங்களுடைய ஊரின் சிறப்புக்காக சுகாதார மேம்பாட்டு அமையம் உருவாக்கப்பட்டு அதனுடைய உதவியினாலே பல செயல்பாடுகள் எங்களுடைய பங்கிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அவருடைய முயற்சியினாலே நாங்கள் சுத்தமாக சுகாதாரமாக வாழ்வதற்குரிய முயற்சிகள் நடைபெறுகின்றன. அவைகளில்
மன்றாடுவோமாக. என்றுமுள்ள எல்லாம் நல்ல இறைவா, எங்கள் மனித இயல்பையே சமதாக்கி கொண்டவும் ஒரே திருமகன் கோவிலில் அர்ப்பணிக்கப்பட்ட இந்நாளில் மாண்புக்குரிய உண்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். அதனால் நாங்களும் அவ்வாறே தூய்மை அடைந்த உள்ளத்துடன் உமக்கு காணிக்கையாகுமாறு அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நன்றி கூறுகிறோம். மாகாணங்களில் இரவு பொழுது இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் உடைய பாதத்திலே எப்படிக்கு நன்றாகிறோம். நிம்மதியான ஒரு தூக்கத்தை இரவிலே எங்களுக்கு தாங்கும். ஒரு புதிய நாளிலே நாங்கள் விழித்து புகழை காணி அம்மாவும் ஞானத்தை இணைந்து வந்தேன், அம்மாவும் இரக்கத்தை இணைந்து வந்தேன். அம்மா தாயை உன் வலிசுவிடம் எமக்காய் பறிந்து பேசுவாமா. மரியாயே எங்கள் நல்ல தாயாரே, இந்த நாள் முழுவதும் எங்களை சடுதி வண்ணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளில் இருந்து காத்துக்கொள்ளும். மரியாயே எங்கள் நல்ல தாயாரே,
இந்த விழா முழுவதும் எங்களை சதி மரணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்க. மரியாயே, எங்கள் நல்ல தாயாரே, இந்த விழா முழுவதும் எங்களை சதி மரணத்திலும் சாமான பாவத்திலும் சகல பொல்லாப்புகளிலிருந்து காத்துக் கொள்க. திருச்சிலுவை அடையாளத்தினால் எங்கள் பகைவனங்கள் எங்களை மீட்டெழுதுங்கள் இறைவா. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே கிறிஸ்துவுக்கே புகழ். மரியே வாழ்க. வணக்கம்ப்பா. வணக்கம் அனைவருக்கும்